பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 91 வசனம் 10. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இவ்வாறு கூறுகிறது. மேலே உள்ள வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று கூறப்பட்டுள்ளது. வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு ஈஸியாக எல்லாரும் வாக்குத்தத்தமாக சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் உண்மையான அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சு படிச்சிங்கன்னா தெரியும். வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வாதைன்னா என்ன? எகிப்தியரில் அந்த 10 வாதைகள்னால வாதிக்கும்போது அங்கே நிறைய அந்த தலைப்பிலை சங்காரம் வரைக்கும் நடக்கும். தண்ணீர் ரத்தமாய் மாறுதலிருந்து தலைப்பிலை சங்காரம் வரைக்கும் நடக்கும். அந்த வாதை மாதிரி இப்போ நீங்கள் என்ன பண்ணுனா இந்த வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாதுங்கிறத பற்றி பார்ப்போம். என்னென்னா, உபாகமம் 28ஆம் அதிகாரம் 58 முதல் 61 வசனம் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. உன் தேவனாகிய கர்த்தர் என்னும் மகிமையும் பயங்கரமான நாமத்திற்கு பயப்படும்படிக்கு நீ இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படியெல்லாம் நடக்க கவனமாயிராவிட்டால் கர்த்தர் நீங்காத பெரிய வாதைகளாலும் நீங்காத கொடிய ரோகங்களாலும் உன்னையும் உன் சந்ததியையும் அதிசயமாய் வாதித்து நீ கண்டு பயந்த எகிப்தின் வியாதிகள் எல்லாம் உன்மேல் வருவிப்பார். அவைகள் உன்னை பற்றிக்கொள்ளும். இந்த நியாய பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிராத எல்லா பிணியையும் வாதையையும் நீ அழியும் அளவும் கர்த்தர் உன்மேல் வரப்பண்ணுவார் என்று கூறப்பட்டிருக்கு. வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்லியிருந்தேன். அந்த வாதைனா என்ன? இதில் அந்த எகிப்தியர் சொன்னல அந்த நாட்களில் உள்ளது. இப்போ என்ன பண்ணுனா உங்கள் வாதை உங்கள் வீட்டில் அணுகாது. நீங்கள் கர்த்தர் தேவனாய கர்த்தர் இருக்கிற மகிமையும் பயங்கரமான நாமத்திற்கு பயப்படணும். அதுக்கப்புறம் நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படி பைபிளில் என்னெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையாக கற்பனையாக கொடுத்துருக்காரோ அது எல்லாத்தையும் நீங்கள் கீழ்ப்படியணும். 28:1 ஒரு வசனம் உண்டு. உபாகமம் 28:1. நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாய கர்த்தர் பூமியில் சகல ஜாதியிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் இன்னும் கூறப்பட்டிருக்கு. நீங்கள் மேன்மையாக இருக்கணும். வாதை உங்கள் கூடாரத்தை அணுகக்கூடாதுன்னா அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நீங்கள் கவனமாக இருக்கணும். கவனமாக இருந்து நீங்கள் உண்மையாக செவி கொடுத்தீங்கன்னா வாதை உங்களை அணுகாது. நீங்கள் செவி கொடுக்காமல் போனீங்கன்னா வாதைகள்னால உங்களை வாதிப்பாருன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அதே வசனம் தான் மேலே சங்கீதம் 91:9 ஒரு வசனம் உண்டு. சங்கீதம் 91:9 உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாயின்னு இருக்கும். உன்னதமான கர்த்தரை நமக்கு தாபரமாக கொண்டிருக்கும். எனக்கு கிடைக்கலாமல் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டார். உன்னதமான கர்த்தரை நமக்கு தாபரமாக கொண்டு இருக்கும்போது வாதை நம்ம வீட்டை அணுகாது, பொல்லாப்பு நமக்கு நேரிடாது. உன்னதமான கர்த்தரை நம்ம தாபரமாக கொண்டு அவர் என்னென்ன சொல்கிறாரோ அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து வாழ்ந்தோமானால் நாம் அவருடைய கொடிய ரோகங்கள் கொடிய வியாதிகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களை காப்பாற்ற தப்புவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது. ஆமென்.